புரட்டி பார்த்துக்கிட்டே வந்த கம்பெனியோட எம்டி தான் ஆல் இண்டியா லெவலில் துப்பாக்கி சுடும் போட்டியில் 2வது இடம் பெற்றிருந்த சர்டிபிகேட்டை பார்த்ததும் திகைச்சு போயிட்டார். இப்படி ஒரு அபார திறமையை வச்சுக்கிட்டு நீ அக்கவுண்ட் செக்ஷனுக்கு போய் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றது எனக்கு உடன்பாடு கிடையாது. எங்க கம்பெனியின் ஊட்டி கிளைக்கு ஒரு செக்யூரிட்டி வாட்சர் உடனடியாக தேவை. உன்னை மாதிரியான ஒரு திறமைசாலியைத்தான் நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம். நீ எஸ்ன்னு சொன்னா உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி ஆயிடும். என்ன சொல்றேன்னு கேட்டார். நான் தயங்கினேன். உடனே அவர், அது வாட்ச்மேன் போஸ்ட் மாதிரி நினைச்சுக்காத. ஒரு செக்யூரிட்டி ஆபீசருக்கு உண்டான எல்லா சலுகைகளும் கிடைக்கும். சேலரி ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு 4 டிஜிட், தென் 5 டிஜிட். ஊட்டியில் தனியா குவார்ட்டர்ஸ். ஜெனிஃபர் முதல் தடவையாய் முகம் மலர்ந்தாள். பரவாயில்லையே. எனக்கும் அதே பரவாயில்லையேன்னு மனசுக்கு பட்டதால எஸ்ன்னு சொல்லிட்டேன். எம்டி இன்டர்காம்ல தகவல் கொடுத்த 10வது நிமிஷம் இந்த லைசென்ஸ்டு பிஸ்டலும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் டேபிளுக்கு வந்தாச்சு. அப்படின்னா உங்களுக்கு வேலை ஊட்டி பிரான்ச் ஆபீஸில்? ஆமா. இதே ஊர்ல வேலை பார்க்க முடியாதா? கேட்டேன். 2 வருஷத்துக்கு அப்புறம்தான் இங்கே மாற்றல் கிடைக்குமாம். யூ டோன்ட் வரி ஜெனி. வாரத்துக்கு ஒரு தடவை உன்னை பார்க்க பறந்து வந்துட மாட்டேனா? நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். இதோ பார் வருண், வாரா வாரம் வந்து பார்த்தாதான் நம்ம காதல் வளருங்கிற ஸ்டேஜ் இப்போ கிடையாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. லாயல் குரூப்ஸ் கம்பெனி ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி. சின்சியரா வேலை பார்த்தா ப்ரமோஷன் கிடைச்சு மேல மேல போய்கிட்டே இருக்கலாம். சரி, 15 நாளைக்கு ஒரு தடவை வரட்டுமா? வேண்டாம், மாசத்துக்கு ஒரு தடவை வந்தா போதும். ஜெனிஃபர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பேரர் வந்து பக்கத்தில் நின்றார். சார், நீங்க மிஸ்டர் வருண்? எஸ். உங்களுக்கு ஃபோன். வருண் திகைப்பாய் எழுந்தான். எனக்கா? ஆமா சார், நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ மென்ஷன் பண்ணி கூப்பிட சொன்னாங்க. ஜெனி, ஒரு நிமிஷம், ஃபோன்ல யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ரெஸ்டாரண்டின் மூலையில் இருந்த கேஷ் கவுண்டருக்கு போக ரிசீவர் மல்லாந்து தெரிந்தது. எடுத்து காதுக்கு கொடுத்தான். ஹலோ. மறுமுனையில் ஒரு பெண் குரல் ஒலித்தது. கங்க்ராட்ஸ் வருண். யார் நீங்க? முதல்ல கங்க்ராட்ஸ பிடிங்க. எதுக்கு கங்க்ராட்ஸ்? உங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சே, அதுவும் லாயல் குரூப்ஸ் கம்பெனியில். வருண் லேசா எரிச்சலுக்கு உட்பட்டான். இதோ பாரு, நீ யாருன்னு தெரியாம உன்னோட கங்க்ராட்ஸ நான் வாங்கிக்க முடியாது. அவள் சிரித்தாள். உன்னோட ஃபிளாஷ்பேக்க கிளற வேண்டாமேன்னு பார்த்தேன். என்னது ஃபிளாஷ்பேக்கா? ஒரே வரியில் சொல்லட்டுமா, ஒரு பேரா அளவுக்கு சொல்லட்டுமா? ஏய் நீ. கோபமாய் பேச முற்பட்ட வருணை குரலை குறுக்கிட்டு அமர்த்தினாள் அவள். டென்ஷன் ஆகாத வருண். நீ பம்பாய் ஜெயிலில் 2 வருஷம்